ரங்கசாமி அவர்கள் காமராஜர் ஆட்சி என்று சொல்லக்கூடியவர்கள், காமராஜர் வேஷம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர், காமராஜர் அவர்கள் எதிர்த்து நின்ற அந்த மதுபான கொள்கையை இன்றைய தினம் முழுமையாக மதுபானம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து அந்த காமராஜர் சட்டையை தூக்கி எறிய வேண்டும். தூக்கி எறிந்து மதுபானத்திற்கு உண்டான அந்த சட்டையை போட்டுக்கொள்ள வேண்டும். அந்த மதுபான கடையில் இருக்க விளம்பர கடைகளில் இருக்கக்கூடிய அந்த விளம்பர சட்டைகளை அவர்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். தயவு செய்து இனிமேல் காமராஜர் போடுகின்ற அப்படிப்பட்ட ஒரு சட்டையை இவர்கள் தயவு செய்து அணிய வேண்டாம் என்று கேட்டு காமராஜர் அவர்களுக்கு ஒரு ஒரு கெட்ட பெயரை, அதாவது ஒரு தவறான உதாரணத்தை காட்ட வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கேட்டு நான் இவர்களுக்கு கூறுவதெல்லாம் ஒன்றைத்தான் சொல்ல விரும்புகின்றேன். இருக்கின்ற மதுபான தொழிற்சாலைகளை முழுமையும் அரசுடைமையாக்கும். அதே போல மதுபான கடைகளை அரசுடைமையாக்குங்கள். அதை முழுமையாக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தால் நீங்கள் கேட்கக்கூடிய வருமானத்தை விட அதிகமான வருமானம் வரக்கூடிய நிலைப்பாட்டிலே இருக்கும். ஆனால் இந்த அரசாங்கம் வருமானத்தை வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டே எங்களுக்கு வருமானம் இல்லை, எங்களுக்கு கொடுப்பதற்கு எந்த விதமான சோர்ஸும் இல்லை, அதனாலதான் நாங்கள் இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை நம்பக்கூடியதாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்பதைத்தான் சொல்ல வேண்டும். இவர்களுக்கு முழுமையாக எண்ணம் இருந்தால், இது முழுமையாக அரசு உடைமை ஆக்க வேண்டும் என்று நினைத்தால் காங்கிரஸ் கட்சியானது தன்னுடைய முழுமையான ஆதரவை இந்த அரசாங்கத்திற்கு தரும். நாளைக்கே அறிவிக்கட்டும். அந்த முழுமையான கொள்கைக்கு, புதிய மதுபான கொள்கைக்கு, அரசுடைமையாக்கப்பட்ட மதுபான கொள்கைக்கு இவர்கள் ஆதரவு தருகின்றார்கள் என்று சொன்னால், கொண்டு வருகின்றார்கள் என்று சொன்னால், முழுமையான காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். அது அவங்களுடைய கொள்கை. அது என்னுடைய காங்கிரஸ் கட்சியானது தன்னுடைய கொள்கையாக இந்த அரசாங்கம் நிலைப்பட்டால், இந்த அரசாங்கம் மதுபான கொள்கை ஆலைகளையும் அங்கு இருக்கக்கூடிய கடைகளையும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டால் அதற்கு முழுமையான ஆதரவை எங்களுடைய கட்சியானது தரும். நான் வேணும்னு சொல்ல, நீங்க வருமானம் இல்லைன்னு சொல்றதுனால அது என்ன செய்யுங்கன்னு சொல்றேன். நீங்க இல்லை, இது தேவையே இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கும் எங்களுடைய முழுமையான ஆதரவு. மதுபானமே வேணாம் அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் முழுமையா ஆதரவு. கண்டிப்பாக எங்களுடைய ஆட்சி வந்தால் புதிய மதுபான கொள்கையை நாங்கள் அறிவிப்போம். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம், பிரதமர் இருக்கக்கூடிய மாநிலம், அந்த மாநிலத்திலே முழுமையாக மதுவிலக்கு கொள்கை இருக்கின்றது. அந்த மதுவிலக்கு கொள்கையை இவர்கள் ஏன் கடைபிடிக்கவில்லை? குஜராத்தை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில் டையூ என்று சொல்லக்கூடிய பகுதி, தமன் என்று சொல்லக்கூடிய பகுதி, தாத்ரா நாகவேலி என்று சொல்லக்கூடிய பகுதி, இந்த பகுதிகள் எல்லாம் குஜராத் மாநிலத்திலே நடுவில் இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த பகுதிகளிலே மதுபானம் வாங்க வேண்டும், வெளியிலே இருந்து வாங்க வேண்டும் என்று சொன்னால், வெளிமாநிலத்தவர் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அடையாள அட்டையை காட்டித்தான் அவர்கள் வாங்க முடியும். நான் சொன்னேன், இது எங்களுடைய இது தேவையில்லை. இரண்டாவது, இதனால் வருமானம் கிடையாது. அரசாங்கம் மதுபான தொழிற்சாலை முழுமையாக மதுபான கொள்கையை முழுமையாக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய காங்கிரசினுடைய நிலைப்பாடு இதுதான். கூட்டணி வரும்போது பேசிக்குவோம். இன்னைக்கு காங்கிரசினுடைய நிலைப்பாடு எங்களுது இதுதான். அது அன்னைக்கு பேசுவோம். அது கூட்டணி வரும்போது பேசிக்க போறோம். நாங்க எங்க கூட்டணி இருக்கிறோம்? அவங்க தனியா செயல்படுறாங்க, நாங்க தனியா செயல்படுறோம். இந்தியா கூட்டணின்னு வரும்போது தான் அவங்க எல்லாம் பங்காகும். இந்தியா கூட்டணி இப்ப ஒண்ணும் வேலை இல்லை. அது எலெக்ஷன் வரும்போது தான் இந்தியா கூட்டணி பத்தி பேசுவோம். இல்லைன்னு கிடையாது, இந்தியா கூட்டணி இருக்கிறது. ஆனா தனிப்பட்ட கூட்டணி கிடையாது. நான் என்ன சொல்றேன், எங்களுடைய கட்சி கொள்கை மதுபான கொள்கையிலே அரசாங்கம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு.